நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலில் 110 சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாருக்கா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க லிங்கை பயன்படுத்தி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட் அப்டேட் நான் தந்துட்டுருக்கேன். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லைவ் மார்க்கெட் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, மார்க்கெட் அப் சைடா டவுன் சைடா சைட்வேஸா இல்லைனா என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்பெஷல் பிஇபி லெவலில் வச்சு நம்ம மார்க்கெட்டில் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத லைவ் மார்க்கெட் அப்டேட்டை நான் தந்துட்டுருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 300லேருந்து 400 பாயிண்ட் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணிகிட்ருக்கோம். அதை விட அதிகமாக கூட அச்சீவ் பண்ணிகிட்ருக்கோம். 500 600 ஒரு சில நாட்கள் ட்ரெண்டிங் டேஸில் 700 வரைக்கும் மார்க்கெட்டில் 700 1000 பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து நம்ம சேனலில் ப்ரூஃப் இருக்குது. பார்க்கணுன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க நாளைக்கு நம்ம பேங்க் நிஃப்டி இன்ட்ராடேக்கு என்னென்ன லெவல்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக தேவை அப்படின்றத போய் பார்க்கலாம். கைஸ், இதுதான் வந்து மார்க்கெட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து முடிஞ்ச லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல முடிஞ்சிருக்கான் 53,509. சரிங்களா? க்ளோசிங்கு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபிபனாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் செக்ஷனை பயன்படுத்தி லெவல் என்ன அப்படின்றத இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து பிரேக் பண்ணி மேலே 53,600க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் அப்படின்னா நீங்கள் அடுத்த டார்கெட்டாக 682, அதுக்கு மேலே 53,794. இந்த ஜோன் வந்து 794 800லேருந்து இந்த 918 வரைக்கும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் எடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா செல்லர்ஸ் ஏரியா இது, ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ப்ராஃபிட்டில் இங்கேருந்து யாராவது ப்ராஃபிட் கால் சைடு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அப் சைடில் வந்து நீங்கள் வந்து திரும்பவும் ரீடெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து மேலே பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான கேண்டில் பிரேக் பண்ணி திரும்ப ரீடெஸ்ட் பண்ணும்போது 53,888 ஸ்ட்ராங்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து அப்சைட் லெவலுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 54,000 வந்து ஒரு சைக்காலஜிக்கல் லெவலு. இங்கேயும் வந்து செல்லர்ஸ் வந்து உட்காந்துருப்பாங்க. கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இதையும் பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் அப்சைடில் 54,074. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 54,250, 54,500. ஸோ இது வந்து அப்சைட் லெவல்ஸ். ஓகே கைஸ், இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த சப்போர்ட் ஜோன் அதாவது 53,450 இந்த லெவலுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆனால் அப்படின்னா ஆகிட்டு கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் டவுன் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப அதாவது 53,450 அதை வந்து ரீடெஸ்ட் பண்ணி திரும்பவும் ஃபால் ஆகும்போது நீங்கள் புட் சைடில் என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன் சைடில் வந்து 53,300 ஒரு லெவலாக இருக்கும். அதுக்கும் கீழே 53,200, அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா 53,183. நான் மார்க் பண்ணி தரேன் உங்களுக்கு. 53,183, 173, ஓகே 175 இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த லெவலில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் கீழே வரும்போது 53,100 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணி கீழே வரும்போது 52,903 அதையும் பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா 52,845. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 52,712. அதுக்கும் கீழே 52,575. அதுக்கும் கீழே அப்கமிங் டேஸில் கீழே போகிறாங்க, மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுத்து கீழே வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிறோம் அப்படின்னா 52,500 அது ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 52,324 ஒரு இம்பார்ட்டண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் 52,200. அதுக்கும் கீழே உங்களுக்கு லெவல் வேணும் அப்படின்னா இந்த லெவல் வரையும் உங்களுக்கு தேவைப்படுறவங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து அப்கமிங் வீக்ஸில் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. நாளைக்கே ஒரு நாள் நடக்காது. சரிங்களா? ஸோ நமக்கு நாளைக்கு மேக்ஸிமம் வந்து லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் 52,000 வரையும் தந்திருப்பேன். சரிங்களா? ஸோ டவுன் சைடில் இதுதான் நமக்கு இது வரைக்கும் லெவல் தந்திருக்கு. சரிங்களா? நம்ம டெலகிராம் குரூப்பில் இது ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அடுத்து என்ன டே சார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், டே சார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்றதை உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சொல்லியிருப்பேன் முன்னாடியே. அது என்னாச்சு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அதுலேயே வந்து சைட்வேஸில் முடிச்சாங்க. என்றைக்குமே நான் வந்து கிளியராக சொல்லுவேன், மார்க்கெட்டில்
உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு பெரிய கேண்டில் வந்து ஒரு 400 பாயிண்ட் 300 பாயிண்ட் வந்து 250 பாயிண்ட்டுக்கு மேலேயே வந்துட்டான் அப்படின்னாலே அந்த கேண்டிலை வந்து பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த ஒரு ஹையஸ்ட் கேண்டில் சாலிடாக வந்து பிரேக் ஆகணும். ஒன்று அப் சைடு இல்லை டவுன் சைடு. அதோட 50% லெவலில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை பிகினர்ஸ்க்காக நான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன். ஸோ இந்த கேண்டிலும் அதே மாதிரி தான் அந்த 50% லெவலில் வந்து அப்படியே வந்து கன்சால்டேஷன் ஆகி ஃபுல்லாக சைட்வைஸ். ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ப்ரீமியத்தை காலி பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், கால் அண்ட் புட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே 2 பக்கமும் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. கால் சைடில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 54,000 கால் ஆப்ஷன் வந்து 6.29% வந்து ப்ரீமியத்தை காலி பண்ணியிருக்கான். புட் சைடில் வந்து 53,500 பார்த்தீங்கன்னா -7.85. ஸோ எங்கேயுமே க்ரீனே இல்லை பாருங்கள், சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த டே கேண்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணி திரும்பவும் மேலே போகும்போது, அதாவது 53,655 இதை பிரேக் பண்ணும்போது ரிஸ்கியாக நீங்கள் ட்ரேடர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கால் சைடில் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃப்ளாக் பேட்டர்னோட போல் சைஸ் வந்து 737 பாயிண்ட். அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த ஃப்ளாகை வந்து பிரேக் பண்ணும்போது இந்த போல் சைஸ்க்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெவல் வரையும் அது 54,372. நான் அதுக்கும் மேலேயே 54,550 வரையும் லெவல் தந்திருக்கேன். ஒன் ஸ்ட்ராங்காக அதையும் பிரேக் பண்ணி மேலே போகிறோம் அப்படின்னா அப்கமிங் வீக்ஸில் 55,066 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப் சைடில். இதுவே டவுன் சைடில் இந்த ஃப்ளாகை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து 53,387 பிரேக் பண்ணுறான், அதை 350 பிரேக் பண்ணுறான் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சப்போர்ட் வந்து இந்த இடம் 53,150 அதையும் பிரேக் பண்ணி கீழே வரும்போது இந்த சப்போர்ட் ஜோன் 53,000 இருக்குது சைக்காலஜிக்கல் லெவலில். ஒன்ஸ் சைக்காலஜிக்கல் லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த லெவல்லே வந்து நீங்கள் வந்து ட்ரேடாக எடுக்கலாம். நாளைக்கு மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு வந்து டவுன் சைடில் மார்க்கெட் வந்து விழ போகிறான்றது தெரிஞ்சது அப்படின்னா, அதாவது 53,445 கீழே வந்து 450 கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்பவும் ஃபால் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணும்போது திரும்பவும் வந்து அந்த ரீடெஸ்ட் லெவலை வந்து பிரேக் பண்ணி கீழே வரான் அப்படின்னா நீங்கள் வந்து டவுன் சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு டவுன் சைடு லெவல் வந்து இது வரைக்கும் இருக்குது. நோட் பண்ணி 52,000 தந்திருக்கேன். தேவைப்படுறவங்க இந்த லெவலை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து 50 மினிட்ஸ் சார்ட்டில் தந்துட்டேன். ஸோ இது வந்து டே சார்ட் அப்கமிங் வீக்ஸ், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒரே நாளில் நடந்துடாது. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்கமிங் வீக்ஸில் இதெல்லாம் தேவைப்படும் உங்களுக்கு, சரிங்களா? அடுத்து ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்குறீங்க, நம்ம சேனலில் வந்து எனக்கு வந்து இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுங்க, நிஃப்டியை பற்றியும் வந்து சார்ட் போடுங்க அப்படின்னு. ஸோ முன்னாடி நான் நிஃப்டியை பற்றியும் பேங்க் நிஃப்டி எல்லாமே தந்துட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து அதை வந்து பார்க்குறீங்களா என்னன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. பட் இப்போ ஒரு சில நண்பர்கள் கேட்குறதுனால ஸோ வரக்கூடிய வாரங்கள், அதாவது ஜனவரியிலேருந்து நான் வந்து எல்லாமே வந்து அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நிஃப்டி ஒவ்வொரு நாள் என்னென்ன எக்ஸ்பைரி இருக்கோ என்ன ஒன்று அதெல்லாம் போடலான்னு இருக்கேன். என்ன ஒன்று எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது, அது ஒன்று தான் பிரச்சனையாக இருக்குது. என்னென்னா ஆயில் அண்ட் கேஸில் ஷிஃப்ட் பேஸில் ஒர்க் பண்ணுறதுனால டைம் கிடைக்காது பாஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து டெலகிராமில் நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். சிம்பிளாக வந்து உங்களுக்கு வந்து அந்த லெவல்ஸை நான் வந்து டிப்ஸ் மாதிரி தந்துடுறேன். ஸோ ஒரு ஐடியா கம்மிங் ஜான்வரிலேருந்து வந்து முக்கியமாக வந்து இந்த மாதிரி டிப்ஸ் மாதிரி தரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெய்டு மெம்பர்ஷிப் மாதிரி ஆரம்பிக்கலான்னு கூட ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எண்ணிக்கை எவ்வளோ தூரம் வந்து வராங்களோ அதை பொறுத்து நான் லைவ் மார்க்கெட் ட்ரேட் கூட வரதுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா லைவில் வரணுன்னா நமக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வரணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. எனக்கு வந்து அதுக்கெலாம் டைம் இல்லை இன்னொன்று லைவில் வர அளவுக்கு, சரிங்களா? ஸோ அதுதான் மெயின் ரீசன். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எவ்வளோ பேர் வரீங்க போகிறீங்க அதெல்லாம் ஓகே, டசன்ட் மேட்டர் ஃபார் மீ, ஓகே? ஸோ எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக வந்து டைம் இருக்காது ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரே ஒரு கண்டிஷன். ஸோ இன்னொரு நண்பர் கேட்டிருந்தாரு, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஷன் செயின் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து டெய்லி மார்க்கெட் லைவ் கண்டிஷன்லேயே நீங்களே அந்த என்எஸ்சி வெப்சைட்டுன்னு இருக்குது, அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதில் போய்ட்டு நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா பேங்க் நிஃப்டி சார்ட் ஓப்பன் ஆகிடும். இது எதெல்லாம் ஆக்டிவ் கான்ட்ராக்டாக இருக்கோ ஓப்பன் ஆகிடும். அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் செயின் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஆப்ஷன் செயின் இதெல்லாம் லைவாக இருக்கோ அதெல்லாம் காட்டிடும். ஸோ லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் இதை அப்பப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து ஸ்பாட் எந்த இடத்துல இருக்கான் அப்படின்றத கரெக்டாக வந்து காட்டிடுவோம், சரிங்களா? ஸோ 53,500 முடிஞ்சிருக்கான். எப்போவுமே வந்து நான் என்ன சொல்லுவேன், இந்த மணி கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு 3-4 ஸ்ட்ரைக்கை வந்து முன்னாடி சூஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும்னு சொல்லியிருப்பேன். இன்கேஸ் மார்க்கெட் புட் சைடில் போகிறான் அப்படின்னா 53,500க்கு
மேலே என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள். அப்படி 600, 700, 800 இதெல்லாம் வந்து 900, 54,000. ஸோ இந்த 54,000 வந்து எடுத்தீங்க சைக்காலஜிக்கல் லெவல். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான அளவுக்கு வந்து செல்லர்ஸ் இருப்பாங்க. ஸோ நிறைய கான்ட்ராக்ட் வந்து அவங்க செல்லர்ஸ் வந்து இது வந்து செல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியாக வந்து உங்களுக்கு வந்து செல்லர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம சேனலில் சொல்லக்கூடிய இந்த ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தட். ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களுக்கு வந்து என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும். ஸோ கால் ஆர் புட் ரெண்டுத்துக்குமே ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். ரெண்டுத்துக்குமே ஒரே என்ட்ரி ப்ரைஸ் தான், ஒரே டார்கெட் லெவல் தான், ஒரே சப்போர்ட் லெவல் தான். ஓகே கைஸ், ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் பாருங்கள். இங்கே பிளாக்ல வந்து தந்திருப்பேன் 54,000 ஒரு சைக்காலஜிக்கல் லெவல். ஸோ இந்த லெவல் வந்து நாளைக்கு வந்து சப்போஸ் மார்க்கெட் கீழே விழுகிறான் அப்படின்னா இது வந்து புட் சைடில் வந்து ரொம்ப ஒரு நல்ல இம்பேக்டை தரும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து அப் சைடில் போகிறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 53,100, 53,200, 53,400, 53,500, 53,600. ஸோ இந்த லெவல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை தரும். ஸோ 53,600லாம் பார்த்தீங்கன்னா 700, 800, 900, 1000. ஸோ கண்டினியூஸாக வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து அடித்து தம்சம் மட்டும் போயிட்டே இருக்கும். ஸோ நடுவில் இந்த ப்ளஸ்ன்ற வேல்யூ வருது அப்படின்னா அந்த இடத்துல மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிடுவோம். 880 ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 53,000 வந்து சைக்காலஜிக்கல் லெவலில் வந்து மார்க்கெட் வந்து கால் சைடில் வந்து நல்ல மூவ்மெண்ட் வந்து கிடைக்கல, சைட்வேஸாக போகிறான் அப்படின்னா இந்த 889 வந்துட்டு அப்படியே சைட்வேஸ் மாதிரி கொஞ்சம் அடித்து மேலே கீழே ப்ரீமியம் அப்படியே மைனஸ் ஆகிட்டே இருப்பான். பட் ஒன்ஸ் பிரேக் த்ரூ கிடைச்சதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து 53,100லேருந்து 200, 300, 400 அப்படி மேலே போனதுக்கப்புறம் தான் இந்த 800லேருந்து 1,855 போய் டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான். பட் ஆனால் ஒன்ஸ் பூம் பண்ணிட்டான் அப்படின்னா இப்போ ராக்கெட் மூவ் தருவான் உங்களுக்கு. ஸோ அதுதான் நான் வந்து அப்பப்போ வந்து நம்ம சார்ட்டோட லெவலை பயன்படுத்தி நீங்கள் வந்து கால் அண்ட் புட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்பப்போ ராக்கெட் மூவ் கிடைக்கும் அப்படின்றத நான் வந்து சார்ட்டில் சொல்லுவேன். ஸோ இங்கே பக்கத்தில் இப்போ வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு 53,500 அதுக்கு மேலே இல்லை கீழே அப்படி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனானா அப் சைட் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 53,800, 54,000, 54,130, 54,234, 54,337, 54,500, 54,533, 54,968. ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 53,000 பிஎஸ்ஐ லெவலு, அதுக்கப்புறம் 52,945, 52,869, 52,808, 52,766, 52,554, 52,500, 52,532. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 52,000 போட்டு வச்சுக்கோங்க. அது ஒரு பிஎஸ்ஐ லெவல். ஓகே கைஸ், ஸோ இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட இம்பார்ட்டண்டான ஒரு ப்ரீமியம் சார்ட். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ், எதெல்லாம் என்ட்ரி, டார்கெட், சப்போர்ட்டுன்றதை டீட்டெயிலாக தந்திருக்கேன். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் வந்து இந்த மாதிரி கம்மிங் ஜான்வரிலேருந்து நான் சப்போஸ் ஆரம்பித்தேன் அப்படின்னா ஸோ இப்போ வரைக்கும் இது வந்து ஃப்ரீ சேனலாக இருக்குது. சரிங்களா? மெம்பர்ஷிப் ஆரம்பிக்கிற ஐடியா இது வரைக்கும் எனக்கு இல்லை. ஸோ ஒரு சில நண்பர்களை வந்து டிப்ஸாக கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறதுனால அப்படி ஆரம்பிக்கலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து என்கொயரி பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி, உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நிறைய மெம்பர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே இருக்கும் நம்ம சேனல். சரிங்களா? ஸோ பெய்டு மெம்பர்ஷிப் வந்து இப்போதைக்கு ஐடியா இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து ஜனவரிக்கு அப்புறம் பிளான் பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். மறக்காமல் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட இந்த லெவல்ஸை பயன்படுத்தி ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 100% ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. உங்களுக்கு நான் கேரண்டி. இங்கே பாருங்கள், 100% பர்ஃபெக்ட் ப்ரிடிக்ஷனாக இருக்கும், 100% ப்ராஃபிட் ஒன்லி, 100% அக்யூரேசியாக இருக்கும். ஸோ இது வந்து எங்கே என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் எல்லாமே நம்ம சேனலில் தந்துடுறோம். சரிங்களா? ஓகே கைஸ், ஸோ இந்த ஃபிபனாச்சி சார்ட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்க்கெட் எந்த இடத்துல ரிஜெக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்றத ஃபார் எக்ஸாம்பிள் 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். இந்த லெவலில் ரிஜெக்ஷன் எடுப்பான்றதை லைவ் மார்க்கெட்லேயும் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருப்பான், இவ்வளோ பெரிய கண்டில் வந்திருப்பான். சரிங்களா? ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம டெலகிராம் குரூப்லேயும் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கின்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் யாரையும் வந்து நிர்பந்திக்க மாட்டோம். இது எல்லாமே வந்து அவங்கவுங்க ஓன் விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு எந்த சேனல் பிடிக்குதோ, யார் உங்களுக்கு இன்னும் நல்லா சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த தப்பும் கிடையாது. ஸோ நான் யாருக்கும் எதிரானவங்க கிடையாது.
ஸோ எனக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை நான் ஷேர் பண்ணுறேன் பிகினர்ஸ்க்காக. சரிங்களா? ஓகே, see you tomorrow. நாளைக்கு எனக்கு மார்னிங் டியூட்டி. ஸோ நாளைக்கு நான் லைவில் வரது, லைவ் அப்டேட் தரது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், see you tomorrow. All the best.